என்று சொன்னவர் தந்தை பெரியார். நான் முஸ்லீமா மாறிட்டு அப்புறம் போய் நான் பார்ப்பனர்களை எதிர்த்து பேச முடியுமா? சனாதன தர்மத்தை எதிர்த்து பேச முடியுமா? இன்னைக்கு எந்த ஒரு முஸ்லீமாவது அதை எதிர்த்து பேச முடியுமா? பேச முடியாது. நம்ம ஜவாஹருல்லாவில் சனாதன தர்மம் இப்படி இருக்கு, திருமாவளவன் பேசுற மாதிரி அவரால் பேச முடியாது. பேசினா அது மதக்கலவரமா மாறிடு. பேசுகிற துணிச்சல் உள்ளவர் தான், ஆனால் அது மதக்கலவரமா மாறிடு. இந்த முக்கியத்துவம் வாய்ந்த சூழலில், சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிற சூழலில், சனாதன சக்திகள் இந்த மண்ணை ஆக்கிரமிக்க துடித்துக் கொண்டிருக்கிற சூழலில், மோடியின் கைகளை உயர்த்தி பிடிக்கிற சாதி இந்து அடையாளம் உள்ள தலைவர்களை பார்த்து கேட்கிறேன். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து கேட்கிறேன். தமிழ்நாட்டிலே தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி மலரும் என்று சொல்லுகிறீர்கள், அதற்கு பொருள் என்ன? பாரதிய ஜனதாவின் ஆட்சி மலரும் என்றுதானே பொருள். அது உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா இல்லையா? திமுக தலைமையிலான கூட்டணியை நாங்கள் திமுக கூட்டணி என்கிறோம். அதிமுக தலைமையிலான கூட்டணியை நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி என்கிறீர்கள். உங்களால் அதை அதிமுக கூட்டணி என்று கூட சொல்ல முடியாத அளவிற்கு பலவீனப்பட்டு நிற்கிறீர்கள். நாளைக்கு அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அது பாஜக ஆட்சிக்கு வந்ததாகத்தான் பொருள். பாஜக ஆட்சிக்கு வந்தது என்றால் RSS ஆட்சிக்கு வந்ததாகத்தான் பொருள். RSS ஆட்சிக்கு வந்தது என்றால் ஆரியர்கள் பார்ப்பனர்கள் ஆட்சிக்கு வந்து விட்டார்கள் என்றுதான் பொருள். ஆரியர்கள் பார்ப்பனர்கள் ஆட்சிக்கு வந்து விட்டார்கள் என்று சொன்னால் பெரியார் வீழ்த்த நினைத்த சனாதனம் மீண்டும் இங்கே வலுப்பெற்று விட்டது என்றுதான் பொருள். இப்போது புரிகிறதா ஏன் திருமாவளவன் திமுகவோடு உடம்பிப்பிடியாக இருக்கிறான் என்று உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? சில அற்பர்கள் மூடர்கள் ஏதோ சில லாபங்களுக்காக ஆதாயங்களுக்காக திருமாவளவன் திமுகவோடு ஒட்டி கொண்டிருக்கிறார் என்று கருதுகிறார்கள். இல்லை, நாங்கள் வெறும் வாக்கு வங்கிக்காக அரசியல் செய்யவில்லை. சில தொழில்களுக்காக நாங்கள் அரசியல் செய்யவில்லை. அதிகார தேடலுக்காக நாங்கள் அரசியல் செய்யவில்லை. புரட்சியாளர் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் கண்ட கனவை நனவாக்குவதற்காகத்தான் விடுதலை சிறுத்தைகள் களத்தில் நிற்கிறோம். பெரியார் அகில இந்திய அளவில், ஏன் சொல்ல போனால் அகில உலக அளவில் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு பேசுபடு பொருளாக விளங்குகிறார். அவர் செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்தவர். ஓரளவுக்கு தகுதி, இந்து சமூக கட்டமைப்பிலே தகுதி உண்டு என்கிற ஒரு சாதிய அடையாளத்தோடு பிறந்தவர். அதாவது தமிழகத்தில் தொட்டால் தீட்டு கண்டால் தீட்டு என்கிற நிலையில் உள்ள சமூக அடையாளம் அவருக்கு இல்லை. சமூகத்தில் அவருக்கு மதிப்புண்டு என்கிற அளவுக்கான ஒரு சமூக அடையாளம், நாயக்கர் என்கிற சமூக அடையாளம். ஆகவே அவருக்கு எந்த இடத்திலும் கோவிலிலே நுழையக்கூடாது, குளத்திலே இறங்கக்கூடாது, செருப்பு அணியக்கூடாது என்கிற நெருக்கடிகள் இல்லை, கட்டுப்பாடுகள் இல்லை, அவமானங்கள் இல்லை, அவமதிப்புகள் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சமூக தகுதியுள்ள குடும்பத்தில் பிறந்தவர், பொருளாதார வசதி படைத்த குடும்பத்தில் பிறந்தவர், பல கோவில்களில் தர்மகர்த்தா பொறுப்பை வகித்த தந்தைக்கு மகனாக பிறந்தவர். இப்படிப்பட்ட சோசியல் ஸ்டேட்டஸ், சமூக தகுதி அவருக்கு உண்டு. அவர் விரும்பியிருந்தால் அந்த வாழ்வே சுகமானது என்று அப்படியே வாழ்ந்திருக்க முடியும். இன்னும் பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கான தொழிலை, வணிகத்தை நாடி சென்றிருக்க முடியும். நிலகுலங்களும் அவருக்கு ஏராளம் இருந்தன. ஒரு நிலக்கிழார் குடும்பத்திலும் பிறந்தவர். அப்படிப்பட்ட ஒருவர் தனது இறுதி மூச்சு வரையில் பொது வாழ்விலே தன்னை ஒப்படைத்துக் கொண்டார் என்றால் அவருடைய உழைப்பையும் ஈகத்தையும் ஒருவன் உள்நோக்கத்தோடு கொச்சைப்படுத்துகிறான் என்றால் அவன் இந்த மண்ணில் தமிழனாக வாழ தகுதியற்றவன், மனிதனாக வாழ தகுதியற்றவன் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய உழைப்பை சந்தேகப்படுவது, அவருடைய நோக்கத்திற்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில் கற்பிதமான கருத்துக்களை, அவதூறுகளை பரப்புவது மிகவும் அற்பமான ஒரு அரசியல்.
அதற்கு ஒரே நோக்கம்தான், சாதியின் பெயரால் அல்லது வர்ணாசிரமத்தின் பெயரால் இந்த சமூகத்தில் நிலவுகிற உயர்வு தாழ்வு என்கிற பாகுபாட்டை எதிர்ப்பது என்பது மட்டும்தான் நோக்கம். பெரியாரை இந்த கோணத்திலிருந்து மட்டும்தான் பார்க்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய இறுதி மூச்சு வரையில் அவருடைய ஒற்றை நோக்கம், ஒற்றை இலக்கு சாதி ஒழிப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சாதியை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக பொது வாழ்க்கைக்கு வந்த தலைவர்கள் இந்தியாவில் அரசியல் களத்தில் இரண்டே தலைவர்கள் தான். ஒருவர் புரட்சியாளர் அம்பேத்கர், இன்னொருவர் தந்தை பெரியார். அவர் அரசியல் இயக்கம் கண்டார், அரசியல் களத்தில் பணியாற்றினார், மத்திய அமைச்சர் என்கிற அளவுக்கு உயர் பொறுப்பில் இடம் வகித்தார். ஆனாலும் ஜாதி ஒழிப்பு என்பதுதான் அவருடைய இறுதி இலக்காக இருந்தது. புரட்சியாளர் அம்பேத்கருடைய அணுகுமுறை அனைத்தும் சாதியை ஒழிப்பதற்கான செயல் திட்டங்களை கொண்டதாகவே இருந்தது. அப்படி தேர்தல் அரசியலில், நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் ஈடுபாடு கொள்ளாமலேயே ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக தன்னை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்ட மாசற்ற தலைவர் தந்தை பெரியார். அவரை போய் அவர் தெலுங்கர், அதனால்தான் கன்னடர், அவர் கன்னடர், அதனால்தான் அவர் தமிழர் என்கிற உணர்வு இங்கே வெகுண்டிட விடாமல் தடுத்தார். திராவிடர் என்று தமிழர் என்கிற அடையாளம் அழிக்கப்படக்கூடிய வகையிலே திராவிடர் என்ற சொல்லாடலை கையாண்டார். திராவிடம் என்கிற அரசியலை கையில் எடுத்தார். அதனால்தான் தமிழர்கள் இங்கே பின்னுக்கு தள்ளப்பட்டார்கள், தமிழர்கள் ஒடுக்கப்பட்டார்கள், தமிழர்கள் சுரண்டப்பட்டார்கள் என்று உள்நோக்கம் கற்பிப்பது அப்பட்டமான அற்ப அரசியல். இதைவிட வேறு எதையும் நாம் சொல்ல முடியாது. மிக கேவலமான ஒரு அரசியல். தந்தை பெரியாருடைய சிந்தனைகளை சந்தேகப்படுவது, அவருடைய நோக்கங்களுக்கு உள்நோக்கம் கற்பிப்பது, அவரை தெலுங்கர் என்றோ கன்னடர் என்றோ அடையாளப்படுத்துவது ஒன்று அரசியல் அறியாமையாக இருக்க வேண்டும், அல்லது அவர்கள் பார்ப்பனர்களின் கைக்கூலிகளாக இருக்க வேண்டும் என்பதை தவிர வேறு எந்த அடிப்படையும் இருக்க வாய்ப்பில்லை. அவருக்கு சாதியை ஒழிக்க வேண்டும் என்கிற தேவை எங்கிருந்து வந்தது? அம்பேத்கர் சொல்லுவதிலே ஒரு பொருள் இருக்கிறது, திருமாவளவன் சொல்லுவதிலே ஒரு பொருள் இருக்கிறது. தந்தை பெரியார் ஏன் சாதியை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னார்? இந்த கோணத்திலே தோழர்கள் சிந்திக்க வேண்டும். அவர் எதற்காக பார்ப்பனர்களை எதிர்க்க வேண்டும்? அதிகார பீடத்தில் ஆதிக்கம் செலுத்துகிற அந்த கும்பலோடு கைகோர்த்து குழாவ முடியுமே, அவர்களோடு சேர்ந்து ஆனந்த கூத்தாட முடியுமே, பதவிகளில் அமர்ந்து பட்டங்களை சுமந்து திரிய முடியுமே. ஆனால் ஏன் அதிகாரமும் ஆதிக்கமும் நிறைந்த பார்ப்பனர்களை எதிர்க்கிற நிலைப்பாட்டை தந்தை பெரியார் எடுத்தார்? அது வெறும் பார்ப்பன சமூகத்தின் மீதான வெறுப்பு அல்ல, இந்த சமூகத்தில் நிலை கொண்டிருக்கிற ஒரு தத்துவத்திற்கு எதிரான போர். ஆரியம், பார்ப்பனியம், சனாதனம் என்கிற கோட்பாட்டுக்கு எதிரான போர். இந்த அடிப்படை அறிவில்லாதவர்கள் தான் தந்தை பெரியாரை அடையாள அரசியலுக்குள் ஆழ்த்த பார்க்கிறார்கள், வீழ்த்த பார்க்கிறார்கள். அன்றைக்கும் இருந்தது. அவர்கள் பெரியாருக்கு எதிரான அரசியலை செய்தார்கள். டி.டி. கிருஷ்ணமாச்சாரி, கல்கி கிருஷ்ணமூர்த்தி, இந்த பெரியவர்கள் எல்லாம் பெரியாருக்கு எதிரான அரசியலை மாப்போசியை கொண்டு செய்தார்கள். மாப்போசியின் பிள்ளை இன்றைக்கு அப்படியே செய்கிறது. யார் என்று உங்களுக்கு தெரியும். அதே வழியில் தான் அவர், அதே திசை வழியில் தான் அவர் பயணிக்கிறார். அண்ணன் திருமாவளவனும் பெரியார் தான் என்று சொன்னால் திருமாவளவன் மயங்கி விடுவான் என்று கருதுகிறார்கள்.
அல்லது திருமாவளவனை ஆதரிப்பவர்கள் மயங்கி போவார்கள் என்று யாரோ சொல்லி தந்திருக்கிறார்கள். திருமாவளவனோடு களமாடக்கூடிய எந்த தோழனும் அவ்வளவு எளிதாக இலகுவாக இந்த மாய்மால வித்தைகளுக்கு ஒருபோதும் மயங்கிவிட மாட்டார்கள் என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். திராவிடம் என்கிற சொல் நிலப்பரப்பை குறிக்கும். அது ஒரு பார்வை. மொழிகளை அடையாளப்படுத்தும். அது ஒரு பார்வை. அதைவிட முக்கியமானது பெரியார் பார்வை என்னவென்றால் கருத்தியலை அடையாளப்படுத்தும் என்பதுதான். ஐடியாலஜிக்கல் ஐக்கன். திராவிடம் என்பதை பெரியார் பார்வை கொண்டு ஒரு கருத்தியலாகத்தான் அணுக வேண்டும். திராவிடத்தை வெறும் நிலப்பரப்பாகவோ திராவிடத்தை வெறும் மொழி அடையாளமாகவோ பார்ப்பவனுக்கு பெரியாரை புரிந்து கொள்ள முடியாது. என்றைக்கு அவர் தெலுங்கர் என்கிற பற்று கொண்டு தெலுங்கர்களுக்காக பேசியிருக்கிறார், அல்லது கன்னடர் என்கிற பற்று கொண்டு கன்னடர்களுக்காக பேசியிருக்கிறார். மொழியை பற்றியோ தேசத்தை பற்றியோ அவர் பெரிதாக அலட்டிக் கொள்ளவில்லை. அவருக்கும் சனாதன தர்மம் அழித்தொழிக்கப்பட வேண்டும் என்பது மட்டும்தான் நோக்கம். பெரியார் அம்பேத்கரை தேடியதும் அம்பேத்கர் பெரியாரை தேடியதும் இந்த ஒரு புள்ளியில் தான், இந்த ஒற்றை புள்ளியில் தான். அம்பேத்கர் என்ன மொழி அடிப்படையிலே பெரியாருக்கு உறவினரா என்ன? தெலுங்கரா கன்னடரா? ஏன் அம்பேத்கரை பெரியார் தேடி போக வேண்டும்? அம்பேத்கர் மராட்டியர். உங்கள் மொழியிலே சொல்ல போனால் அவர் மராட்டியர். பெரியார் உங்கள் மொழியில் சொல்ல போனால் அவர் கன்னடர். அவர்களுக்கிடையிலே இந்த உறவு எப்படி உருவானது? மொழி அடிப்படையிலா அல்லது திராவிடம் என்கிற திராவிட தேசத்தின் அடிப்படையிலா? இல்லை. அவரும் பார்ப்பனியத்தை எதிர்த்து போராடுகிறார், இவரும் பார்ப்பனியத்தை எதிர்த்து போராடுகிறார். கொள்ளைப்படுத்த வேண்டும், பார்ப்பனர் அல்லாத சமூகத்தினரை ஐக்கியப்படுத்த வேண்டும் என்பது மட்டுமே அவருடைய செயல் திட்டமாக இருந்தது. அதனால்தான் நான் பிராமின் மூவ்மெண்ட், பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம். மேலோட்டமாக பார்த்தா பார்ப்பனர்கள் ரொம்ப சிறுபான்மை தானே, அவங்களுக்கு எதிராக ஏன் பெரியார் அப்படி சிந்தித்தார்? அவங்களை தனிமைப்படுத்தலாமா? இப்போ அவங்கள சிறுபான்மை மக்களை அப்படி தனிமைப்படுத்தி அந்நியப்படுத்தி அவர்களுக்கு எதிரான துவேஷத்தை வெறுப்பை விதைப்பது எந்த வகையிலே நியாயம் என்று கேட்கலாம். அவர்கள் 3% தான். ஆனால் அவர்களின் ஆதிக்கம் அகில இந்தியா முழுமைக்கும் அனைத்து துறைகளிலும் இருந்தது. அதற்கு எது சாதகமாக இருந்தது என்றால், எண்ணிக்கையில் அவர்கள் மிகவும் சிறுபான்மையினராக இருந்தாலும் அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது இந்த மண்ணில் நிலைப்படுத்தப்பட்டிருக்கிற சனாதன தர்மம் தான், அல்லது பார்ப்பனிய தர்மம் தான், அல்லது மனு தர்மம் தான், அல்லது வர்ணாசிரம தர்மம் தான். இதை கண்டு வந்தவர் தந்தை பெரியார். ஆகவே பார்ப்பனர்களை அந்நியப்படுத்துவது, தனிமைப்படுத்துவது என்கிற துணிச்சலான முடிவை 20ஆம் நூற்றாண்டிலே உயர்த்தி பிடித்தவர் தந்தை பெரியார். இது சாதாரணமான காரியம் இல்லை. இந்த துணிச்சல் எல்லோருக்கும் வந்துவிடாது. உயர் நீதிமன்ற நீதிபதிகளாக இருந்தாலும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக இருந்தாலும் இன்றைக்கும் அவர்களே பெரும்பான்மையாக இருக்கிறார்கள். சாதி எண்ணிக்கையில் சிறுபான்மையாக இருந்தாலும் அதிகார பீடத்தில் அவர்கள் தான் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள். உச்ச நீதிமன்ற நீதிபதிகளில் எத்தனை பேர் ஓபிசி? எஸ்சி எஸ்டி விடுங்க, எத்தனை பேர் ஓபிசி? பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் தமிழர்கள் இல்லை. அதனால்தான் இவர்கள் திராவிடர்கள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டார்கள். அதனால்தான் இவர்கள் திராவிடம் என்கிற அரசியலை உயர்த்தி பிடித்தார்கள். அண்ணாவையும் இவர்கள் விட்டு வைக்கவில்லை. அவரும் தெலுங்கு முதலியாராம். ஏன்னா அவங்க அம்மா பேரு பங்காரு அம்மையாராம். பங்காருனாக்க தெலுங்கு மொழி பேசக்கூடியவங்க தான் பேர் வைப்பாங்க. பங்காருனா தங்கம்னு அர்த்தம். தமிழ்ல தங்கம், தெலுங்குல பங்காரு. கலைஞர் ஆந்திராவில் இருந்து அங்க முன்னோர்கள் வந்தாங்களாம். இந்த திராவிடர் தலைவர்கள் அத்தனை பேரையும் மொழி அடிப்படையில் அடையாளப்படுத்துகிறார்கள்.
விடுதலை புலிகள் தோழமை கழகம் என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்த போது இவர்கள் எல்லாம் எங்கிருந்தார்கள் என்று யாருக்கும் தெரியாது. எங்கோ டூயட் பாடிக்கொண்டிருந்தார்கள், எங்கோ ஷூட்டிங் நடத்தி கொண்டிருந்தார்கள். யாரோ சோசியல் மீடியாவில் எவனோ பேசுறான், ஃபிட்ஸ் வந்த மாதிரி கையை கால உதறிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் கையை கால உதறிட்டு அடித்தொண்டையால காட்டுக்கூச்சல் இட்டால் எல்லாம் மக்கள் ஏமாந்து விடுவார்கள் என்று கருதுகிறார்கள். கண்டவெல்லாம் பேசுறான், எவனோ பேசுறான், உள்நோக்கம் கற்பிக்கிறான். அவருக்கு என்ன தேவை வந்தது? தமிழர்களை வீழ்த்த வேண்டும் என்று, தமிழர்களை ஒடுக்க வேண்டும் என்று. அவர் என்ன பதவிக்கு ஆசைப்பட்டாரா? அம்பேத்கரை போய் பார்த்தா இங்க இருக்கிற தலித்துகள் நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினைச்சா போய் அம்பேத்கரை பார்த்தார்? நேரடியா போய் சந்தித்தார். மியான்மருக்கு வாங்க 2 பேரும் போவோம்னு சொல்லி 2 பேரும் போனாங்க. இன்னைக்கு மியான்மர், அன்னைக்கு பர்மா. அவர் எடுத்த முடிவுகளுக்கு அவ்வப்போது இங்கிருந்து பாராட்டுகளை தெரிவித்தவர் தந்தை பெரியார். அவர் மதம் மாறும்போது நீங்களும் வாங்க மதம் மாறுவோம் சொன்னார். அம்பேத்கர் அழைப்பு கொடுத்தார். இல்ல நீங்க போங்க, நான் வெளியே வந்துட்டேன்னா இந்த பசங்களை பேச முடியாது, சண்டை போட முடியாது, இவங்களை எழுத்து என்னால குரல் கொடுக்க முடியாது, நான் இங்க இருந்துகிட்டே பாத்துக்கிறேன், அவனா நானா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னவர் தந்தை பெரியார். நான் முஸ்லீமா மாறிட்டா அப்புறம் போய் நான் பார்ப்பனர்களை எதிர்த்து பேச முடியுமா? சனாதன தர்மத்தை எதிர்த்து பேச முடியுமா? இன்னைக்கு எந்த ஒரு முஸ்லீமாவது அதை எதிர்த்து பேச முடியுமா? பேச முடியாது. தன்னை ஜவாஹருல்லாவில் சனாதன தர்மம் இப்படி இருக்கு, திருமாவளவன் பேசுற மாதிரி அவரால் பேச முடியாது. பேசினா அது மதக்கலவரமா மாறி போயிடும். பேசுகிற துணிச்சல் உள்ளவர் தான், ஆனா அது மதக்கலவரமா மாறிடும். திருமாவளவனை ஒன்றும் பண்ண முடியாது. ஆணவத்தோட சொல்லல, நான் முஸ்லீம் இல்ல, நான் கிறிஸ்தவன் இல்ல, என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. நான் பெரியாரின் பிள்ளை, அம்பேத்கரின் பிள்ளை, அவ்வளவுதான் என்னுடைய அடையாளம், அவ்வளவுதான் என்னுடைய அடையாளம். வேற அந்த அடையாளம் எனக்கு கிடையாது. எனக்கு சாதி ஒரு அடையாளம் கிடையாது, மதம் ஒரு அடையாளம் கிடையாது. எனக்கு மொழி என்பது மட்டும், மொழியும் கூட எனக்கு அடையாளம் கிடையாது. ஆனால் மொழி உரிமைக்காக போராடுவேன், அது என்னுடைய கடமை.